வேல்பாரி 3ஆம் உலகப் போர் வெற்றிமாறன் ஸ்மைல்ஸ் டு கோ சுவாரஸ்யமான தொடர்களை படிக்க விகடன் ஆப் இன்ஸ்டால் பண்ணுங்க. வெறும் முள்ளுக்காடு தான், அதெல்லாம் கிளியர் பண்ணி ஃபென்சிங் போட்டு இந்த மாதிரி பலதரப்பட்ட மரங்கள் ஒரு 240 மரங்கள்கிட்ட இங்கே இருக்குது. எல்லாமே ஒரு சில இடத்துல மரங்கள் இங்கே சரியாக வளராது. அந்த இடத்துல பேரலை வச்சு அதில் ட்ராகன் ஃப்ரூட் வச்சுருக்கோம். மண் டோட்டலி இண்டிபெண்ட், தனியாக இருக்குது இது. அதனால் எங்களுடைய தேவைகள் போக ஒரு நாளைக்கே பார்த்திங்கன்னா 2 கிலோ இருக்கும். எங்களோட தேவை போக மற்றவங்களுக்கும் இதை கொடுப்போம், ஷேர் பண்ணுறோம். விற்கிறதுக்கும் உண்டு. இந்த தோட்டத்தில் இந்த புல் வெட்டி 0 பட்ஜெட் ஃபார்மிங் கான்செப்ட் தான். குப்பை இலைத்தலைகளை எடுக்கிறது இல்லை. இந்த மாதிரி கிணறுகள் போருக்கு பக்கத்தில் ஒரு 10 அடி 15 அடி தூரத்தில் நோண்டி வச்சுட்டாக்கா இதில் கலெக்ட் ஆகிற தண்ணி போர்வெலுக்கு போய். பசுமை விகடன் நேயர்களுக்கு வணக்கம். என் பேர் பாலமுருகன். நான் இப்போ திருச்சியில் முல்லை நகர் ஏர்போர்ட் ஏரியாவில் வசிக்கிறேன். நான் பேசிக்கலி இன்ஜினியர். நான் படித்தது ஏஎம்ஐ 84-85 ஏஎம்இ முடித்தேன். ஸோ இன்ஜினியரிங்கில் தான் எனக்கு ஃபஸ்ட்டு ஆர்வம். இன்ஜினியரிங்கில் டூல் அண்ட் டை டிசைனில் இருந்தேன். ட்ரிச்சியில் ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறம் சிங்கப்பூரில் ஒரு 11 வருஷம் ஒர்க் பண்ணிவிட்டு திரும்பி இங்கே வந்துட்டேன். வந்ததுக்கப்புறம் மறுபடியும் போயிட்டு ஒர்க் பண்ணுறதுக்கு, வேலைக்கு போகிறதுக்கு ஆர்வம் இல்லை. நம்ம நோயற்ற வாழ்வு இருக்கணும், நம்ம நோயை வர்றதுக்கு முன்னாடியே தடுக்கணும் அப்படின்னாக்கா நம்மளே ஒரு டாக்டர் ஆகணும். நம்ம இன்ஜினியர் இருக்கவங்க எப்படி டாக்டர் ஆக முடியும்? நமக்கு நோய் வராமல் தடுத்துக்கிட்டு நமக்கும் நம்ம சுற்றி உள்ள நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் நோய் வராமல் தடுத்தாலே நம்ம ஒரு டாக்டர் தானே. அந்த வழியில் இயற்கையாக மூலிகைகள் நிறையா ஆராய்ச்சி பண்ணி வீட்டில் நிறையா மூலிகைகள், எப்படியும் ஒரு 60 மூலிகைகள் கலெக்ட் பண்ணி அது பயிர் செஞ்சு அதை மெயின்டைன் பண்ணிட்டு வரேன். அதோட முக்கியம் ரொம்ப ரொம்ப முக்கியம்னா அது நம்ம கன்சியூம் பண்ணணும். டெய்லி 1-2 மூலிகைகள் கன்சியூம் பண்ணணும். எப்போ மூலிகை பறித்தாலும் எப்போ என்னுடைய அம்மா அப்பா அவங்க அதை சொன்னது ஞாபகம் வரும். எங்கள் தாத்தா பாட்டி காலத்துலேருந்தே இந்த மூலிகைகளை பற்றி பேசுவாங்க. அவங்க அப்போ வெறும் மூலிகைகளை தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க இல்லையா. ஸோ அதை நம்ம யூஸ் பண்ணுறதுனால தான் என்னுடைய குடும்பத்தில் உள்ளவங்களுக்கும் நோயற்ற வாழ்வு வாழ முடியுது. ஃபஸ்ட்டு மாடி தோட்டம் போட்டு அதில் நிறையா காய்கறி மரங்கள்லாம் வச்சோம். பார்த்தாக்க நிறையா மரங்கள் வர ஆரம்பிச்சிருது. ஸோ அந்த மரத்தை கொண்டாந்து இங்கே கொண்டாந்து வைக்கலான்னா இங்கே ஆவூரில் உள்ள ஒரு தோட்டத்தை வாங்கினோம். நான் ஒரு 1/2 ஏக்கர் 50 சென்ட்டுக்கிட்ட தோட்டம் இடம். அதை வாங்கி ஒரு 8-9 வருஷத்துக்கு முந்தையே வாங்கிட்டு காடு பொட்டல் காடு, அப்படியே வெறும் முள்ளுக்காடு தான். அதெல்லாம் கிளியர் பண்ணி ஃபென்சிங் போட்டு இந்த மாதிரி பலதரப்பட்ட மரங்கள் ஒரு 240 மரங்கள்கிட்ட இங்கே இருக்குது. எல்லாமே நாட்டு மரங்கள் தான். கம்ப்ளீட்டாக இந்த தோட்டத்துக்கு நம்ம போய் தண்ணி ஊற்றணுன்ற தேவையில்லை. இந்த 240 மரங்களுக்கும் சொட்டு நீர் பாசனம் தான் போயிட்டுருக்குது. காய் கொஞ்சம் போடுறோம், கீரைகளும் கொஞ்சம் இருக்குது. முக்கியமாக பழமரங்கள், கலாக்கா இருக்குது, நாவல் இருக்குது, கொய்யா, நுணா, நோனி, இலந்த பழம், கொடுக்காப்புளி, இந்த மாதிரி ரொம்ப அரிய வகை மரங்கள், மஞ்சநேத்தி, கடம்பு, மஞ்சள் கடம்பு. ஸோ மர வகைகள்லாம் நிறையா இங்கே போட்டிருக்கோம். பென்சில் மரங்கள், அப்புறம் நம்ம இந்த மரத்தோட பட்டை, மருதம்பட்டை பல வியாதிகளுக்கு மருந்துன்னு சொல்கிறாங்க. மருதம்பட்டை ரொம்ப பஸ்ப மாதிரி தயாரிப்பாங்க. அதெல்லாம் கூட தேவையில்லை. மருதம்பட்டை எடுத்து நல்லா இடித்து பவுடராக்கி அதை சாப்பிட்டாக்கா, அதில் டிகாஷன் போட்டு சாப்பிட்டாக்கா மருதம் டீ ரொம்ப ஃபேமஸ். மருதம்பட்டை டீ ரொம்ப ஃபேமஸ். அது ப்ரெஷர், கொலஸ்ட்ரால் எல்லாத்துக்குமே அது பிரயோஜனமாக இருக்குன்றாங்க. ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான மருந்து அது மருதம்பட்டை. முக்கியமாக ஸ்பெஷலி ப்ரெஷருக்கு நல்ல மருந்துன்றாங்க. 1 கிலோ 1000 1200 கூட எடுக்கிறாங்க. அந்த மாதிரி மரங்கள் நம்ம தோட்டத்தில் இருக்குது. அது தவிர பேய் மிரட்டி செடிகள், நிலவேம்பு, கமர்ஷியலாக பயிரிடப்படுற மரங்களும் இங்கே இருக்குது.
இப்போ டெய்லி வந்தாக்கா ஏதோ 1-2 கொய்யா பறிச்சுக்கலாம், நாவல் பறிச்சுக்கலாம். சீசனில் வந்து நாவல் வந்து அவ்வளோ நாவல் நீங்கள் காய்க்கும். எங்களுடைய தேவைகள் போக ஒரு நாளைக்கே பார்த்திங்கன்னா 2 கிலோ இருக்கும். எங்களோட தேவை போக மற்றவங்களுக்கும் இதை கொடுப்போம், ஷேர் பண்ணுறோம். விற்கிறதுக்கும் உண்டு. நோனி மட்டுமே எப்படியும் ஒரு 7-8 மரங்கள் இருக்குது. நோனியை எடுத்து அந்த பழங்களை எடுத்து சுத்தப்படுத்தி ஃபர்மெண்ட் பண்ணாக்கா அதுலேருந்து ஜூஸ் வரும். இந்த ஜூஸ் வந்து கேன்சர் பிகினிங் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் சயின்ஸ் செஞ்சுருக்கவங்க கொடுத்தாக்கா அது வந்து குணமடைய வாய்ப்பு இருக்குது. ஈவன் சுகர் பேஷண்ட்டுக்கு, கான்ஸ்டிபேஷன், மலக்கோளாறு உள்ளவங்களுக்கும் அதை கொடுக்கலாம். அதே மாதிரி நிறைய மரங்கள் நீங்கள் செம்பருத்தி இருக்குது. செம்பருத்தி வந்து அதோட ஜூஸ் ரொம்ப செம்பருத்தியில் டிகாஷன் போடுறதும் நம்மளுக்கு வந்து உடல் நலனுக்கு ரொம்ப நல்லது. இது வந்து இந்த தோட்டத்தை மெயின்டைன் பண்ணால் நம்மளே வேலை செய்யணும். நம்ம வேலை செய்கிறப்ப நம்மளுக்கு நல்ல ஒரு எக்ஸசைஸ், ஒட்டுமொத்த ஒரு சொல்யூஷனுக்கு இது வந்து வழி கொடுக்குது. இது பராமரிப்புக்கு வந்து இயற்கை உரங்கள், குப்பை, அப்புறமா இயற்கை மூலிகை கோமியத்தில் தயாரிக்கிற மூலிகை, கோமியம், எருக்கு, கத்தாழை இதெல்லாம் சேர்த்து போட்டு தயாரிக்கிற மூலிகையிலே போதும் இந்த பூச்சி மருந்து. இது ஆரம்பித்து ஒரு 9 வருஷம் ஆகுது. உரம் எப்படின்னாக்கா சாண உரம் தான். சாண உரம் வந்து கிராமத்து பக்கம் ரொம்ப சீப்பாக கிடைக்கும். ஒரு குட்டியான எடுத்திங்கனாக்கா மிஞ்சி போனாக்கா அதிகபட்சம் ஒரு 800 ரூபாய்க்கு ஒரு குட்டியான ஃபுல்லாக எடுத்துகிட்டு வரலாம். ஒரு குட்டியான உரம் வந்து 6 மாதத்துக்கு நல்லா தாராளமாக யூஸ் பண்ணலாம். நம்ம வந்து ஒரு 2-3 மாதத்துக்கு ஒரு தடவை ஒரு சில மரங்கள், இந்த பழம் காய்க்கிற மரங்கள் தான், நம்மளுக்கு பலன் கிடைக்குது இல்லையா, பழம் காய்க்கிற மரங்களுக்கு உரம் போடுறோம். தண்ணி வந்து ட்ரிப் இரிகேஷனில் போயிட்டுருக்குது. ரெய்னி சீசனில் தேவையில்லை. மற்ற சம்மர் சீசனில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்து எல்லா மரத்துக்கும் தண்ணி போகிற மாதிரி பண்ணோம். நம்ம இங்கே வந்து பேரல் கார்டன் கான்செப்ட் கூட இந்த தோட்டத்தில் வச்சுருக்கோம். ஒரு சில இடத்துல வந்து மரங்கள் இங்கே சரியாக வளராது. அந்த இடத்துல பேரலை வச்சு அதில் வந்து ட்ராகன் ஃப்ரூட் வச்சுருக்கோம். நல்ல பலன் தருது, நல்ல காய்ப்பு இருக்குது. அங்கங்கே வந்து வாட்டர் ஹார்வெஸ்டிங் நம்ம இங்கே பண்ணுறோம். இப்போ மழை காலத்தில் வந்து போர்வெல் சுற்றி வந்து 4 கிணறுகள், சும்மா ஒரு 10 அடி 12 அடியில் கிணறுகள் தோண்டி அந்த கிணற்றில் வந்து தண்ணி தேங்கி நிற்கும். அந்த தண்ணி வந்து போர்வெல்லுக்கு வந்து போகும். இந்த போர்வெல்லோட டெப்த் வந்து ரொம்ப கம்மி தான், 240 அடி 250 அடி தான் போட்டிருக்கேன். இருந்தாலும் எந்த சீசன்லேயும் இங்கே தண்ணி வந்து பற்றாக்குறை வந்ததே கிடையாது. ஏன்னாக்கா இதில் வந்து நம்ம வந்து அந்த போருக்கு வந்து தண்ணியை வந்து ஃபீட் பண்ணுறோம். அதனால் வந்து ஏன்னா இந்த ஹார்வெஸ்டிங் வெல், மழை தண்ணியை ஹார்வெஸ்ட் பண்ணி அந்த தண்ணியில் தேக்கி வைக்கிறதுனால அந்த போர்வெலுக்கு ரொம்ப பலன் இருக்குது. நிறைய பேர் வந்து 800 அடி போட்டேன், 1000 அடி போட்டேன், 1600 அடி போட்டேன்லாம் சொல்லுவாங்க. அது வந்து தேவையற்ற விஷயங்கள். அவ்வளோ ஆழம் போகிறதுனால ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது. 250 அடியே போதுமானதாக இருக்குது, எங்களுக்கு போதுமானதாக இருக்குது. இந்த புதுக்கோட்டை இந்த மாதிரி ரொம்ப மோசமான தண்ணி உள்ள இடத்துலையும் வந்து 250 அடி வச்சு நாங்கள் வந்து சர்வே பண்ணிட்டுருக்கோம். ஏன்னா சொட்டு நீர் பாசனம் தான், எல்லா இடத்துலையும் சொட்டு நீர் பாசனம் தான் இருக்குது. இது மற்றபடி எல்லா மரங்களுமே இங்கே வந்து எல்லா நாட்டு மரங்கள் எல்லாமே தாராளமாக வரும், தண்ணியே ரொம்ப தேவையில்லை. ஹைப்ரிடு மரங்கள் வரத்துக்கு நடக்க தண்ணி கொஞ்சம் சப்ளை இருக்கணும். சொட்டு நீர் இருந்தால் போதும், எல்லா மரங்களுக்கும் சொட்டு நீர் இருந்தால் போதும். இந்த தோட்டத்தினால வருமானம்ன்றது என்னென்னாக்கா நம்மளுக்கு மிஞ்சி நிறையா வரும். வாட்டர் ஆப்பிள் சீசனில் நிறையா வரும். அது வந்து பக்கத்தில் உள்ள ஃப்ரூட் பழக்கடைக்கே கொடுத்துருவோம். நெல்லி, கொய்யா, நாவல், கலாக்கா இதெல்லாம் வந்து ரொம்ப ரேர். ஏன்னா எல்லாமே நாட்டு ரகன்றதுனால இதை விரும்பி வாங்குகிறாங்க. ஸோ இது நல்ல வருமானத்தை கொடுக்குது. இருக்கிறது ஒரு 4 மரம் தான். அதுலேருந்து ஒரு 40-50 கிலோ ஒரு மரத்துலேயும் கிடைக்கும். மரத்துக்குன்னு பார்த்தாக்கா ஒரு கிலோ வந்து 80 ரூபாயிலேருந்து 90 ரூபாய்க்கு எடுப்பாங்க. ஸோ ஒரு 40 கிலோன்றப்போ ஒரு மரத்துக்கு ஒரு 3500 4000 ரூபா கிடைக்கும். ஒரு 5 மரம் இருக்கும். வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னாக்கா 16,000 18,000 வருஷத்துக்கு கிடைக்கிறது வாய்ப்பு இருக்குது. இந்த தோட்டத்தில் வந்து இந்த புல் வெட்டி 0 பட்ஜெட் ஃபார்மிங் கான்செப்ட் தான். அதாவது நம்ம வந்து களைகளை எடுக்கிறதில்ல, அது மாதிரி குப்பை இலைத்தலைகளை வந்து எடுக்கிறதில்ல. அதை அப்படியே கூட்டி வந்து மரத்தூரில் வந்து தள்ளி விட்டுறதுனால என்ன ஆகுதுனாக்கா நம்மளுக்கு நிறைய தண்ணி தேவைகள் கிடையாது. ஏன்னா வேர் வந்து வெளிச்சத்தில் எக்ஸ்போஸ் ஆனால் தான் அதுக்கு வந்து நிறையா தண்ணி தேவைப்படும்.
வேர் காஞ்சிருச்சுனாக்கா மரம் பட்டு போயிடும். ஸோ வேர் காயாமல் காப்பாற்றணுன்றதுக்காக இந்த இலைகள்லாம் கூட்டி அப்படியே இந்த வேரில் போட்டுருவோம். மல்ச்சிங்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மல்ச்சிங் கான்செப்ட்டு. ஸோ நம்மளுக்கு வந்து மெயின்டெனன்ஸ் வந்து ரொம்ப கம்மி. மெயின்டெனன்ஸ் வந்து இங்கே தேவையில்லை. மெயின்டெனன்ஸ் தேவை இதுக்காக லேபர் கொடுத்து புல்லை வெட்டணுன்ற தேவை கிடையாது. இங்கே மாடு வச்சுருக்கவங்க அவங்களே வந்து புல்லை வெட்டிட்டு புல் இருந்தாலும் புல்லை அவங்களே வெட்டிட்டு போயிடுவாங்க. ஏன்னா இது வந்து செழிப்பான புல். மாடுகள்லாம் உள்ளார வர்றதுனால நல்லா ஒரு அடி 1.5 அடிக்கு வரும் புல். அதை அவங்க வெட்டிட்டு போயிடுவாங்க. ஸோ நம்ம வந்து இதுக்குன்னு செலவு பண்ண வேண்டியதில்லை. 0 பட்ஜெட் ஃபார்மிங் மாதிரி நம்ம வந்து இதுலேருந்து வரக்கூடிய லாபத்தை மட்டும் எடுத்துக்கலாம். மெயின்டெனன்ஸுன்றது பெருசாக ஒன்றும் கிடையாது. தண்ணி ஊற்றி கொஞ்சம் குப்பை போட்டு, சாணக்குப்பை ஆர்கானிக் ஃபார்மிங்கிறதுனால சாணக்குப்பையை மட்டும் போடணும். பூச்சி மருந்து கிடையாது, பூச்சி விரட்டி மட்டும்தான். கோமியத்தில் தயார் பண்ணுற பூச்சி விரட்டியை வச்சு பூச்சை விரட்டி விட்டாக்கா செழிப்பாக இருக்கும். ரொம்ப செழிப்பாக இருக்கும். தோட்டத்தில் வந்து ஒரு 25% இடம் வந்து ஃப்ரீயாக இருக்குது. அங்கே எந்த மரம் வச்சாலும் வரல. அந்த இடத்துல வந்து நிறைய ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் பண்ணலான் இருக்கோம். R&D ஒர்க் பண்ணலான் இருக்கோம். நம்ம இங்கே வச்சுருக்கிறது என்னென்னாக்கா ட்ராகன் ஃப்ரூட்டு பேரலில் வச்சுருக்கோம். எல்லாமே ட்ராகன் ஃப்ரூட்டு தான். நல்ல காய்ப்பு. இப்போ வந்து சீசன் கிடையாது. இது அக்டோபர் நவம்பர் சீசனில் வந்து இது வந்து நல்லா காய்ப்பு வரும். இது எல்லாமே சிகப்பு ரகம், பிங்க், டார்க் பிங்க்கில் வர ட்ராகன் ஃப்ரூட்டு. இது என்ன அட்வான்டேஜ்னாக்கா, இந்த வேர் மண்ணில் இருக்கிற வேர் வந்து இதை வந்து பாதிக்காது. ஏன்னா வந்து மண் வந்து டோட்டலி இண்டிபெண்ட், தனியாக இருக்குது இது. அதனால் உரங்கள் கொடுக்கலாம், தண்ணி கொடுக்கலாம். தண்ணி வந்து ரொம்ப கம்மியாக தான் இதுக்கு தேவைப்படும். உரங்கள் கொடுத்துக்கலாம். மண் சரியில்லை, மண் ரொம்ப மோசமாக இருக்குது, சரளையாக இருக்குனால அந்த இடத்துல வந்து இந்தமாரி பேரல் கான்செப்டில் நிறையா இந்த மாதிரி கொடிகள் வச்சுக்கலாம். எல்லா இடத்துலையும் வச்சுக்கலாம். மாடி தோட்டத்துலையும் வச்சுக்கலாம். இது தரையிலையும் வச்சுக்கலாம். இங்கே பக்கத்தில் நீங்கள் பார்க்குறது வந்து தண்ணி சேகரிக்கிறது, தண்ணி கலெக்ட் பண்ணுற வாட்டர் ஹார்வெஸ்டிங் வெல்னு சொல்லுவாங்க. சும்மா ஒரு 10 அடி 12 அடிக்கு இதுதான் போர்வெல். இதுதான் வாட்டர் ஹார்வெஸ்டிங் வெல். இந்த மாதிரி கிணறுகள் வந்து போருக்கு பக்கத்தில் ஒரு 10 அடி 15 அடி தூரத்தில் நோண்டி வச்சுட்டாக்கா இதில் கலெக்ட் ஆகிற தண்ணி வந்து போர்வெலுக்கு போய் ஃபீட் பண்ணும். ஈவன் சம்மரில் கூட, நல்ல சம்மரில் கூட அந்த தண்ணீர் மட்டத்தை வந்து ஏற்றி கொடுக்கும். இதுதான் போர்வெலுக்கு பக்கத்தில் வச்சுருக்கோம். அங்கே ஒரு குழி இருக்குது, இங்கே ஒரு குழி இருக்குது, அதுக்கும் பக்கத்தில் அங்கே ஒரு குழி இருக்குது. இதெல்லாம் சேர்ந்து வந்து போர்வெலுக்கு வந்து தண்ணியை வந்து ஃபீட் பண்ணணும் மழை காலத்தில். ஸோ வாட்டர் மேனேஜ்மெண்ட்றது ரொம்ப முக்கியம். நைட்டில் வந்து ஒரு 3 மணி நேரத்துக்கு ஒரு தடவை போட்டாக்கா அந்த தண்ணி ஊறி கலெக்ட் ஆகி வர்ற தண்ணியை மட்டும் ஒரு ட்ரிப் இரிகேஷனில் கொடுக்கலாம். எவ்வளோ பெரிய தோட்டத்தையும் நம்ம வந்து மேனேஜ் பண்ணலாம். ஸோ வாட்டர் மேனேஜ்மெண்ட் வந்து ரொம்ப முக்கியம். அதுக்கு தேவைப்படுறது என்ன, சொட்டு நீர் பாசனம், கொஞ்சம் ஆட்டோமேஷன். ஒரு டைமர் இருந்தால் போதும். இந்த டைமர் வந்து 3 மணி நேரத்துக்கு 4 மணி நேரத்துக்கு ஒரு தடவை ஆன் பண்ணி ஒரு 1/2 மணி நேரம் தண்ணி கொடுக்கும். ஃபுல் தண்ணி வரும், நல்ல தண்ணி வரும். அதுவே போதும். நம்ம வந்து பெரிய பெரிய போர் போடணும், 5 HP போடணும்லாம் தெரியாது. இந்த போர்லாம் வந்து 3/4 HP போர் தான், 3/4 HP சம்மர்சிபிள் போர் தான். ஸோ இதுதான் வந்து இந்த தோட்டத்துக்கே தண்ணி கொடுக்குது. இது இத்தனை 8-9 வருஷமாக கொடுத்துட்ருக்கு. எந்த பிரச்சனையும் இல்லை. நல்ல வெள்ளத்தையும் பார்த்தோம், ரொம்ப வறட்சியையும் பார்த்தோம். எல்லாத்துக்கும் இது வந்து 3/4 HP சம்மர்சிபிள் போரை வச்சு தான் இவ்வளோ 240 மரங்களும் மேனேஜ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ வாட்டர் மேனேஜ்மெண்ட் ரொம்ப முக்கியம். நன்றி. வேல்பாரி, 3ஆம் உலகப் போர், வெற்றிமாறன் ஸ்மைல்ஸ் டு கோ மாதிரியான 500க்கும் அதிகமான சுவாரஸ்யமான தொடர்களை படிக்க விகடன் ஆப் இன்ஸ்டால் பண்ணுங்க. லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. உடனே டவுன்லோட் பண்ணுங்க.